புஷ்பா 2ல் வர இந்த சாங்லேருந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ் படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் கவனிச்சிருக்கா இல்லையான்னு தெரில, இந்த வீடியோவில் அல்லு அர்ஜுன் டான்ஸ் ஆடும்போது அவரோட கையில் ஒரு கிளாஸ் டீ இருக்குது. இந்த டீ வந்து அவர் அப்படியே ஒரு சர்க்கிள் சுற்றினேன், ஆனால் அதுலேருந்து ஒரு துள்ளி டீ கூட கீழே விழல. அதுக்கு ரீசன் என்ன? ஒருவேளை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்குமோ? ஆனால் நான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராச்சே, நான் என்ன பண்ணுவார், அப்படியே ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அந்த தண்ணி அப்படியே கையில் பிடிச்சி நான் என்ன பண்ணிட்டாருன்னா, நானும் ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்து பார்த்தேன். ஒரு துள்ளி தண்ணி கூட கீழே போகல. ஸோ தட் மீன்ஸ் தட் இது அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லை, நம்மளாலையும் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவையில்லை, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. அதோட ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எந்த பாடி ஒரு சர்க்குலர் மோஷனில் போகும்போதும் அதில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து திஸ் வில் ஆக்ட் அவே ஃப்ரம் த சென்டர். இப்போ நம்ம தெரியும், இந்த சர்க்குலர் மோஷனில் திஸ் இஸ் கோயிங் டு பி த சென்டர் and the body and the centrifugal force will be acting upwards. ஆனால் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேணுமே. அந்த ஃபோர்ஸ் தான் யார் கொடுப்பாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பேசிக்கலி இந்த தண்ணி கீழே விடுறதுக்கு காரணமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யார் பேலன்ஸ் பண்ணுவாங்க? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் கீழே விழும் நம்ம நினைக்கிற அந்த தண்ணி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே விழலை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிசிக்ஸ் கண்டென்ட் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு இருக்கா அப்படின்னா கீப் ஃபாலோயிங் மை பேஜ். இட் இஸ் மீ நிக்கில் நாராயணன், your favorite physics Vathi, signing off. I'll be seeing you in the next video. Till then, it is a goodbye.